வணக்கம். இன்றைக்கி வந்து வெதர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி எப்படி இருக்குன்னு வெளியே வந்து பார்க்கலான்னு வெளியே வந்தேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மலை மேகத்துக்கு நடுவில் பூந்து போக போகிறோம். அப்படியே தூரமாக இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எப்படின்னா மலையோட மேகம் வந்து மலையோட அப்படியே கீழே பொழிஞ்சிட்ருக்கு, நம்ம அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி செம்மையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே மழை வர்றக்குள்ளே கிளம்பி வர வேண்டியதுதான். செமையாக இருக்குது. வெதர் ரொம்ப ரஃபாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்வெல் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய மலை மேகம் வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் என் நண்பர்கள் நிறையா பேர் கேட்குற ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, ஆப்போசிட்டில் மலை மேகம் புயலெல்லாம் வந்ததுன்னா கப்பலை திருப்பிட்டு போயிடுவீங்களான்னு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மலை மேகம் வந்துட்டுருக்கு. மழை நல்லா பெய்யுறது நல்லா தெரியுது. ஸோ அதுக்காக ரூட்டை மாற்ற முடியாததுனால ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். பார்க்க வியூ ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் வியூவை பார்த்துட்டு மழை வர்றதுக்குள்ளே அப்படியே இங்கேருந்து கிளம்பலான்றது தான் பிளான். ஓகே, மழை ரொம்ப கிட்டக்கு வந்துருச்சு. வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். பாய்.